ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். சிம்ம ராசியில் பிறந்த அன்புள்ளங்களே, இன்றைய ராசி பலன் குறித்து விரிவான தகவல்களை காண்பதற்கு முன்னதாக எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த தொகுப்பிற்குள் செல்வோம். ஓம் முருகா போற்றி, ஓம் சரபணபவ போற்றி, என்னை காக்கும் வேலவா போற்றி. நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டும் சூழப்போகிறது, சிறப்பான விஷயங்கள் மட்டும் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதில் வெற்றி காணாமல் பின்வாங்க மாட்டார்கள். மனதில் உறுதி கொண்ட இவர்கள் தங்களின் அந்தரங்க விஷயங்களை அவ்வளவு எளிதாக யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் அன்பு, சினம், தோழமை என எதுவாக இருந்தாலும் அது மிக தீவிரமாகவே வெளிப்படும். ஒருவரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவிற்காக தங்களை அர்ப்பணிக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். மன உறுதி கொண்ட சிம்மத்தின் பண்புகள் வாழ்க்கை பாதையில் எத்தனை இடையூறுகள் குறுக்கிட்டாலும் தங்களின் விடாமுயற்சியால் வெற்றி கொடியை நாட்டுபவர்கள் நீங்கள். மற்றவர்கள் கடினம் என்று கைவிட்ட காரியங்களை கூட மிக சரியான திட்டமிடல் மற்றும் உழைப்பின் மூலம் சாதித்து காட்டும் வல்லமை உங்களுக்கு உண்டு. நட்பிற்கு அதீத முக்கியத்துவம் அளிக்கும் நீங்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் வரும் துன்பங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் அன்பிற்குரியவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக ஓடி சென்று உதவி செய்வீர்கள். இத்தகைய உன்னதமான குணங்களை கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கீர்களா? என்னங்க நீங்கள் எவ்வளவு சோதனைகளை தாங்கி கொண்டு வாழ்வதே பெரிய விஷயமாக இருக்கிறது, இதில் நலம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்குள் நினைப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் கவலை வேண்டாம், உங்கள் துயரங்கள் யாவும் விடைபெறும் காலம் கனிந்துவிட்டது. குரு பெயர்ச்சியும் புதிய விடியலும் இந்த மாதம் நிகழவிருக்கும் ஒரு குரு பகவானின் பெயர்ச்சியானது உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கப் போகிறது. உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நனவாகும் தருணம் இது. இதுவரை உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி ஓடும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான பூஞ்சோலையாக மாறப்போகிறது. இந்த தொகுப்பில் குறிப்பாக சிம்மராசினருக்கு அஷ்டமச்சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதை சமாளிக்கும் யுக்திகள் மற்றும் உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டத்தை பெருக்குவதற்கான வழிகள் மற்றும் சவாலான நேரங்களை எதிர்கொள்ளும் பக்குவமும் பற்றி விரிவாக அலசுவோம். வழிகாட்டுதலும் ஆன்மீக பலமும். எந்த ஒரு செயலையும் முறையான ஆலோசனையுடன் ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் செய்யும்போது வெற்றி நிச்சயம். பலரது தோல்விக்கும் உறவுகளில் ஏற்படும் கசப்பிற்கும் முக்கிய காரணம் முறையான வழிகாட்டுதல் இல்லாததே ஆகும். ஈசனின் பேரருள் இருந்தால் மட்டும் நம் இன்னல்கள் நீங்கும். மேலும் சனீஸ்வர பகவான் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் உணர வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக கொண்டவர்கள். தற்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுவதால் அதன் விளைவுகளை புரிந்து கொள்ள அவசியம். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் பலமாக இருந்தால் காரிய சித்தி உண்டாகும். திருமண பொருத்தங்களில் தினப்பொருத்தம் சரியாக இருந்தாலே பல நன்மைகள் விளையும். இந்த சனி காலமானது எந்த உறவுகளை எங்கே வைக்க வேண்டும் என்ற பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். தேவையற்ற உறவுகளை காலடிக்கு சமமாக தூக்கி எறிய வேண்டிய நேரம் இது. மதிப்பு மற்றும் அங்கீகாரம். உலகில் எது தாழ்வானது என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரப்போகிறீர்கள். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட வியந்து பாராட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உங்கள் தனித்திறமைகளுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை நீங்களே முதலில் நேசியுங்கள். பிறரின் புகழ்ச்சிக்கோ அல்லது இகழ்ச்சிக்கோ உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்காமல் உங்கள் பலத்தை நம்பி செயல்படுங்கள். அஷ்டம சனி உங்களை ஒருபோதும் அழித்துவிடாது. நீங்கள் செய்யும் ஆன்மீக பரிகாரங்களை இரகசியமாக செய்யாமல் வெளிப்படையாக செய்யுங்கள். சமூக வலைதளங்களில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற பின்பத்தை உருவாக்காதீர்கள். அது சில நேரங்களில் திருஷ்டியை ஏற்படுத்தும். உங்கள் கஷ்டங்களையும் அவ்வப்போது வெளிப்படுத்துங்கள். அப்போதுதான் உறவுகள் உங்கள் நிலையை புரிந்து கொள்ளும். உறவுகளும் எச்சரிக்கையும். யாரையாவது நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பினால் அவர்கள் உங்களை சுரண்ட வாய்ப்புள்ளது. எனவே உறவுகளிடம் ஓரளவிற்கு
பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான தேவைகளும் வழிகளும் மற்றவர்களிடம் பகிருங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு உங்கள் அருமை தெரியும். உறவினர்கள், அறிமுகமானவர்கள் சில நேரங்களில் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம். மனித மனங்களின் ஆழத்தை அறியவே நாம் இதிகாசங்களை பதிக்கிறோம். சனிப்பெயர்ச்சியால் வரும் சங்கடங்கள் பெரும்பாலும் உறவுகள் மூலமே வரும். அதீத நம்பிக்கை ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். இனி வரும் காலங்களில் மன உறுதியுடன் அனைத்தையும் எதிர்கொள்ளுங்கள். தினசரி விநாயக பெருமானை வழிபட்டு தோப்புக்கரணம் இட்டு வணங்குங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மன வலிமையும் புத்தி கூர்மையும் தரும். மாற்றங்கள் மற்றும் நன்மைகள். இந்த மாத சனிப்பெயர்ச்சியில் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அதிகாரப்பூர்வமான மற்றும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் இதோ. நீண்டகால தடைகள் மெல்ல மெல்ல மறையும். துன்பங்கள் பனி போல விலகும். கடின உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும். பொறுமையும் மனத்திடம் உங்களுக்கு கவசமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். அரசு அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். தேவையற்ற விஷயங்கள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளை படிப்படியாக தீரும். வாழ்வியல் முன்னேற்றங்கள். பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சட்ட ரீதியான சிக்கல்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் ஒரு ஒழுங்குமுறை உருவாகி வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். உங்கள் மன அழுத்தம் குறைந்து குடும்பத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். சொத்து தொடர்பான விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பணியிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். போலி உறவுகள் உங்களை விட்டு விலகி உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்கள் வாழ்வின் இலக்குகள் இப்போது தெளிவாக தெரியும். உண்மையான செல்வம் எது? மனிதனாக பிறந்த எவருக்கும் ஆசைகள் இருப்பது இயல்பு. ஆனால் அந்த ஆசைகளை அடைய திட்டமிட்ட உழைப்பு அவசியம். இனிவரும் காலங்களில் உங்கள் லட்சியங்கள் யாவும் ஈடேறும். பொதுவாக 16 வகை செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். பணம் பதவி மற்றும் மரியாதைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் உண்மையான கோடீஸ்வரன் யார் தெரியுமா? யார் ஒருவருக்கு உடலில் நோயும் மனதில் கவலையும் இல்லாமல் நிம்மதியான உறக்கம் கிடைக்கிறதோ அவரே உண்மையான கோடீஸ்வரர். அத்தகைய நிம்மதியான வாழ்வை பெறும் யோகம் உங்களுக்கு இப்போது கூடி வந்துள்ளது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் காலம் இது. பரிகாரம் மற்றும் முடிவுரை. சிம்மராசி நேயர்கள், உங்கள் வாழ்வில் நன்மைகள் வரிசை கட்டி வரப்போகிறது. பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். பழைய நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்களுக்கு மேலும் நன்மைகள் பெருக ஒரு எளிய பரிகாரம். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள பார்வைத்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற சிறு உதவிகளை செய்யுங்கள். அது ஒரு பேனாவாகவோ அல்லது பென்சிலாகவோ கூட இருக்கலாம். இந்த நற்செயல் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து உங்கள் வாழ்வை சொர்க்கமாக மாற்றும். நல்லதே நடக்கும். நன்மைகள் மட்டும் சூழட்டும். நன்றி, வணக்கம்.